Have a stupendous day, dear children. Today, from your Standard 6 Biology, we'll continue with the Unit 1 from Term 1, The Living World of Plants, Part 3. Topic 4.2, Habitat. There is activity given, activity 4. There is a story. Shall we read? Once I was a happy monkey. I lived in a beautiful, thick forest with my mother and two brothers. We ran and played in the lush grass. Lush அப்படினா fresh grass. On one hot day, I fell fast asleep in the cool shade of a tree. Suddenly, the bright sun woke me up. I opened my eyes and could not believe what I saw. Everything has changed. Everything had been destroyed. I stood and looked at the stumps that used to be trees. Stumps அப்படினா மரக்கட்டை. ட்ரீஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க, வெறும் ஸ்டம்ப்ஸ் தான். ட்ரீஸோட அந்த வெட்டப்பட்ட உடன் பார்ட் மட்டும்தான் இருந்துச்சான். ட்ரீயை காணோமா. Nothing was left apart from the hard dry ground and only streets and buildings. ட்ரீஸ் எல்லாம் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கட் பண்ண பின்னாடி, சாப்னா கட் பண்ண பின்னாடி என்னதான் இருந்துச்சான்? ஹார்ட் ட்ரை கிரவுண்ட் அண்ட் ஒன்லி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பில்டிங்ஸாக மாறிடுச்சான். I saw a deer that looked very sad. Where have all the trees gone and where are all the other animals? I asked her. அந்த டீர் கிட்ட மங்கி கேட்டுச்சு. Where are all the trees gone and where are the other animals? She explained how humans have chopped down all the trees but had not planted new ones to replace them. அந்த டீர் என்ன சொல்லிச்சு? ஹியூமன்ஸ் வந்து எல்லா ட்ரீஸையும் சாப்டு அப்படின்னா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுறது. சாப் பண்ணிட்டாங்க. கட் டவுன் ஆல் த ட்ரீஸ். எல்லா ட்ரீஸையும் ஹியூமன்ஸ் கட் பண்ணிட்டாங்க, ஆனால் நியூ ட்ரீஸை யாருமே பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆஃப்டர் அ வைல் I said goodbye to the deer. My home is gone. I didn't know where my family is. என்னோட ஃபேமிலி எங்கே இருக்குன்னு தெரியல. And I was hungry and thirsty. Day and night. ரொம்ப நாளாக டே அண்ட் நைட்டாக அதுக்கு ஃபேமிலி இல்லை, அதுக்கு ஹவுஸ் இல்லை, ஹங்க்ரியாக இருக்குது, தர்ஸ்டியாக இருக்குது மங்கி. I walked in search of water, food and safe place to sleep. ரொம்ப தூரம் சர்ச் ஆஃப் ஃபுட்டுக்கும் வாட்டருக்கும் தேடி போயிட்டே இருந்துச்சான். ஈவன் ஃபார் அ சேஃப் பிளேஸ் டு ஸ்லீப். Whenever I stopped to rest, humans drove me away with sticks and angry voices. ட்ரீஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அந்த ட்ரீஸ் இருக்கிற லேண்டு, ஃபாரஸ்ட் இருக்கிற லேண்டு எல்லாமே இப்போ பில்டிங்ஸும் ஸ்ட்ரீட்ஸாக மாறிடுச்சு. மங்கிக்கு எந்த பிளேஸுமே இல்லை போய் ரெஸ்ட் எடுக்க, ஃபுட் கிடைக்கிறதுக்கு. அதனால ரொம்ப தூரம் இன் சர்ச் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் போயிட்டே இருந்துச்சு. எங்கெல்லாம் அது ரெஸ்ட் எடுக்க ஸ்டாப் பண்ணாலும் அங்கே ஹியூமன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வெரைட்டி அடித்தாங்க என்னைய. அவே வித் ஸ்டிக்ஸ் வச்சு வெரைட்டி அடித்தாங்க. ஆங்க்ரி வாய்ஸ் வச்சு போன்னு சத்தம் போட்டு என்னை வெரைட்டி அடித்தாங்க. ட்ரோவ் மீ அவே. ஐ குட் ஃபீல் மை பாடி கெட்டிங் வீக் அண்ட் டயர்ட். என்னோடய பாடி ரொம்ப இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டு தேடி போய் வீக் ஆகி டயர்ட் ஆயிட்டேன். ஒன் டே வென் ஐ ஹேட் ஆல்மோஸ்ட் கிவன் ஆல் த ஹோப், ஐ கேம் அக்ராஸ் அ கூல் டார்க் ஃபாரஸ்ட். அவ்வளோதான், இனிமேல் ரொம்ப ஹோப்பே இல்லாமல், எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ரொம்ப சேடாக இருந்தப்ப எனக்கு ஒரு கூல் டார்க் ஃபாரஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஆஸ் ஐ வாக் த்ரூ இட், ஐ ஃபவுண்ட் பிளென்டினா நிறையா, plenty of food and water. சர்ப்ளஸ் அதிகமான. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போன உடனே நிறையா ஃபுட் அண்ட் வாட்டர் கிடச்சிச்சான். த ஃபாரஸ்ட் வாஸ் சேஃப் ஃபார் மீ. There were no signs of humans visiting it.
அந்த இடத்துக்கு அந்த ஃபாரஸ்ட்க்கு எந்த ஹியூமன்ஸும் விசிட் பண்ணுற மாதிரியே தெரியல. அதனால் அது ரொம்பவே டார்க் அண்ட் திக் நேச்சுரல் லிவிங் பிளேஸாக மங்கிக்கு இருந்துச்சு. Now you have to find the answer for all these questions. Why did the deer feel sad? You'll be writing in your rough note. Deer ஏன் sad feel பண்ணிச்சு? You can write your own answer. Okay. My answer is monkey felt sad because என்ன பண்ணாங்க? Humans destroyed the forest by cutting down all the trees and there was no place for the monkey to live and it did not have food and water. அதனால அது sad feel பண்ணிச்சு. Second question, who chopped the trees? Humans that chopped the trees. Last one, which is the safest place for monkey to live? The cool and dark forest is the safest place for the monkey to live. You can write your own answer. Okay. Now we'll come to the topic habitat. What is habitat? So each and every organism needs a place to live and reproduce. எல்லா ஆர்கானிசம்க்கும் என்ன வேணுமா? ஒரு பிளேஸ் வேணும். எதுக்கு? அவங்க லிவ் பண்ணுறதுக்கும் அவங்களோட யங் ஒன்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும். such a dwelling place, dwelling அப்படின்னா தங்குமிடம், residing, place of residence, living place தான் dwelling place. such a dwelling place is called habitat. இதுதான் நம்ம habitatனு சொல்கிறோம். From the depth of the ocean to the top of the highest mountain, ஓஷன் கடியில் இருந்து மவுண்டெயினோட டிப்பு வரைக்கும் என்ன இருக்குது? ஹேபிட்டட்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ். ஸோ ஓஷனோட டீப்பஸ்ட் டெப்த்தில் இருந்து மவுண்டெயினோட டாப் டிப் வரைக்கும் நிறைய ஆர்கானிசம்ஸ் இங்கே லிவ் பண்ணுறாங்க, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சி, ஓஷனோட டிப்பில் இருந்து டாப் ஆஃப் த மவுண்டன் வரைக்கும் so many plants and animals live. Now we'll see the types of habitats. There are two main types of habitats. Look at the picture. Two main types of habitats. இது உங்களோட important detail. Okay. Second detail. Types of habitat. No need to draw the diagrams. Just write the answers. Terrestrial, aquatic. Terrestrialனா லேண்டில் வாழ்கிற லேண்ட் என்விரான்மெண்ட்டை தான் டெரெஸ்ட்ரியல்னு சொல்கிறாங்க. அக்வாட்டிக்னா வாட்டர் என்விரான்மெண்ட். லேண்டுனா டெரெஸ்ட்ரியல், வாட்டர்னா அக்வாட்டிக். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட்ஸ் என்னென்னா டெரெஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். ஏரியாஸ் பர்மனெண்ட்லி கவர்ட் பை வாட்டர், அதை தான் வந்து அக்வாட்டிக் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெரெஸ்ட்ரியல் வந்துட்டு 3 டைப்ஸ். வாட் ஆர் தே? லேண்டில் 3 டைப்ஸ் இருக்குது. டெசர்ட்டில் லிவ் பண்ணுறது, ட்ரைடு பிளேசஸ் ஆன் எர்த்து தான் டெசர்ட்டுன்னு சொல்கிறோம், ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அப்புறம் கிராஸ் லேண்ட்ஸ், ஏரியாஸ் வேர் வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸஸ், நிறைய கிராஸ் புல்வெளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கிராஸ் லேண்ட்ஸ். லாஸ்ட் ஒன் இஸ் மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸ்னா லார்ஜர் லேண்ட் ஃபார்ம் தட் ஸ்ட்ரெச்சஸ் அபவ் த சரௌண்டிங் லேண்ட். ஸோ இங்கே லேண்டை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதுதான் வந்து மவுண்டெயின்ஸ். ஸோ 3 டைப்ஸ் ஆர் தேர் இன் டெரெஸ்ட்ரியல். அக்வாட்டிக்கில் வந்து 2 டைப்ஸ், 2 மேஜர் டைப்ஸ். என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன். மெரைன்னா சி, மெரைன். ஃப்ரெஷ் வாட்டரில் ரிவர், லேக், பாண்ட்ஸ், பூல்ஸ். பூல்ஸ்னால் குட்டை. இதெல்லாம் வந்து அக்வாட்டிக்கில் வரும். 2 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட்ஸ் பார்த்தீங்க, ஒன்று டெரெஸ்ட்ரியல், இன்னொன்று அக்வாட்டிக். ஓகே. Now we will learn the what is meant by aquatic habitat. First topic, aquatic. When we visit a pond, we see some plants appear to float on the water. பாண்டை விசிட் பண்ணிங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒன் ஆஃப் த காமன் பிளான்ட் இஸ் லோட்டஸ் பிளான்ட். அந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிற காமனாக நம்மளுக்கு தெரிஞ்ச பிளான்ட் பேர் என்ன? லோட்டஸ் பிளான்ட். இட்ஸ் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். அதோட லீவ்ஸ் எங்கே ஆகும்?
மேலே ஃப்ளோட் ஆகும் வாட்டரில். தெர் இஸ் அ ஃப்ராக் சிட்டிங் ஆன் அ லீஃப். ஒரு ஃப்ராக் வந்து அந்த லீஃப் மேலே லோட்டஸ் லீஃபில் உட்காந்துருந்துச்சா. இட் இஸ் ரெடி டு கேட்ச் இன்செக்ட்ஸ் ஃப்ளையிங் ஆர் ஃப்ளட்டரிங் அரவுண்ட் த ஃப்ளார்ஸ். அது அந்த ஃப்ராக் வந்து அங்கே போயிட்டுருக்க ஒரு இன்செக்ட் ஃப்ளை பண்ணிகிட்ருக்க, இல்லைன்னா ஃப்ளட்டரிங் அப்படின்னா அதோட விங்ஸை நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளட்டரிங். பட்டர்ஃப்ளையோட விங்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளட்டரிங். அந்த இன்செக்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சான் அந்த ஃப்ராக். The stem of the plant is seen to be inside the water. Submerged அப்படின்னா அடியில் இருக்கும். Covered with அப்படின்னு அர்த்தம். அதோட ஸ்டெம்ஸ் ஆஃப் த அந்த லோட்டஸ் பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குமா? அண்டர் த வாட்டர் ஆர் இன்சைட் த வாட்டர். சப்மர்ஜ்டு இன்சைட் த வாட்டர். இட்ஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்ட். அதோட ரூட்ஸ் எங்கே இருக்குமா? பாண்டோட மட்டி ஃப்ளோர், கீழே வாட்டருக்கு அடியில் இருக்க மட்டில் இருக்குமா. As the plant grows in water, shall we call it the aquatic plant? அந்த பிளான்ட் வந்து லோட்டஸ் பிளான்ட் வந்து வாட்டர் க்ரோ ஆகிறதுனால அது அக்வாட்டிக் பிளான்ட்னு கூப்பிடலாமா? Shall we call it? Yes, we can call it. See, there are pictures of different types of habitat. First picture shows about the desert habitat. This is the mountain habitat. This one is the forest habitat. This one is the river. அதனால aquatic habitat. இது terrestrial habitat, land. Normal plain land, grassland. Aquatic habitat includes areas that are permanently covered by water and surrounding the areas that are occasionally covered by water. ஸோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னால் என்ன? அந்த ஏரியாஸ்லாம் எப்படி இருக்கும்? பர்மனண்ட்டாக எப்பயுமே வாட்டரால் கவர் ஆகிருக்கும். அதோட சரௌண்டிங் ஏரியாஸ் சில இங்கே நடுவில் வாட்டரில் கவர் ஆகிருக்கு. அதில் பக்கத்தில் இருக்க ஏரியாஸில் அப்பப்போ நிறையா ரெயின் வந்துச்சுன்னா இந்த ஏரியாவும் கவர் ஆயிரும். ரெயின் இல்லைன்னா இந்த ஏரியா கவர் ஆகாது. அதனால சரௌண்டிங் ஏரியாஸ் வந்து அக்கேஷ்னலினா ரேர்லி கவர்ட் பை வாட்டர். There are two types of habitat, namely freshwater habitat and marine water habitat. அக்வாட்டிக் ஹேபிட்டட்டில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறது, இன்னொன்று மெரைன் வாட்டர். மெரைன்னா சீ வாட்டர். இப்போ நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் பற்றி பார்க்கலாம். ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் கால் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ். எதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டரில் வரும்? ரிவர், பாண்ட், லேக், பூல்ஸ். வாட்டர் ஹியாச்சித், வாட்டர் ஹயாச்சித், வாட்டர் லில்லி, லோட்டஸ், இதெல்லாம் சீன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். ஸோ எந்த பிளான்ஸ்லாம் இருக்கும்? வாட்டர் ஹயாச்சித். நம்மளுக்கு இங்கே லோட்டஸோட பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. லில்லி இதே மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் ஆர் ஒயிட் கலர். வாட்டர் ஹியாச்சித் ஐ வில் ஷோ யூ. See, this is water hyacinth. வாட்டர் ஹயாச்சிந்த் பிளான்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதெல்லாமே என்னது? ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் வாட்டர் ஹயாச்சிந்த், வாட்டர் லில்லி, லோட்டஸ், இது மூணுமே ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். Seen in freshwater habitat. In these plant, roots are very much reduced in size. இந்த பிளான்ட்ஸ்லலாம் வாட்டர் ஹியாச்சித், லோட்டஸ், இதில் எல்லாத்தையும் பிளான்ட்டோட ரூட் வந்து ரொம்பவே ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். இதுதான் பிளான்ட்டோட ஸ்டெம். பிளான்ட்டோட ரூட் வந்து இவ்வளோ தான் இருக்கும், ரொம்பவே ஸ்மால் சைஸ், ரெடியூஸ்ட் இன் சைஸ். Stems and leaves have air chambers that allow aquatic plants to float in water. அந்த வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வாட்டர் ஹயாச்சிந்த், வாட்டர் லில்லி, லோட்டஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஸ்டெம்ஸ்லேயும் அதில் இருக்க லீவ்ஸ்லேயும் என்ன இருக்குமா? ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். ஏர் சேம்பர்ஸ்னால் ஏரில் ஹோல்ஸ் மாதிரி, அதுக்குள்ளே ஏர் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், ஸ்ட்ரா மாதிரி இருக்கா? See, these are the air chambers. Air spaces in stems and petioles. பெட்டியோல்ஸ்னால் இப்போ இதுதான் ஸ்டெம்னா, ஸ்டெம்லேருந்து நோடில் தான் லீஃப் ஆரிஜினேட் ஆகும். இந்த பார்ட் லீஃபுக்கும் இந்த ஸ்டெம்முக்கும் அட்டாச் ஆகிருக்க போர்ஷன் தான்
petioles. அதான் ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்டோக் ஆர் த petioles of the lotus are useful for floating in water. ஸோ இதுலேயும் என்ன இருக்கும், ஏர் ஹோல்ஸ் இருக்கும். பெட்டியோல்ஸ்லேயும் ஏர் ஹோல்ஸ் இருக்கும், ஸ்டெம்மிலையும் ஏர் ஹோல்ஸ் இருக்கும் லோட்டஸ் பிளான்ட்டில். அதனால தான் அதால் ஃப்ளோட் ஆக முடியுது வாட்டரில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். The outer space, from the outer space, Earth looks like an awesome blue marble. That's because more than 70% of Earth's surface is covered by oceans. Earth வந்து அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து, நம்ம வேறு மூன்லேருந்து இல்லை மற்ற எங்கே ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது Earth எப்படி இருக்குமா, ஒரு ஆசம் சூப்பரான ப்ளூ கலர் மார்பிள் மாதிரி தெரியுமா. மார்பிள் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ளூ கலரில் தெரியுமா. வை எல்லாம் ப்ளூ கலரில் தெரியுது அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தா, ஏன்னா நிறையா பார்ட்ஸ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ், மோர் தென் 70% வந்து எர்த் வந்து எதால் கவர் ஆகிருக்கு, வாட்டரால் கவர் ஆகிருக்கு. தட் இஸ் சாதாரண வாட்டரில், ஓஷன் வாட்டர்னால கவர் ஆகிருக்கு. ஓஷன்ஸ்னால் வெரி லார்ஜ் வாட்டர் பாடிஸ். ஓஷன்ஸ் ஆல்சோ சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். ஓஷன்ஸும் நிறையா பிளான்ஸ் க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுது. மெரைன் பிளான்ஸ் பாருங்கள், வாட்டரில் ஓஷனில் இருக்க பிளான்ஸ் இப்படி தான் இருக்கும், அதுக்கு பேர் மெரைன் பிளான்ஸ். perform about 40% of all photosynthesis that occurs on the planet. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கும் பிளான்ட்டை. அந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதான், 40% அது வந்து ஓஷனில் இருக்கிற பிளான்ட்ஸ்னால தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. எக்ஸாம்பிள், மெரைன் ஆல்கே, சீ கிராஸஸ், மார்ஷ் கிராஸ், phytoplanktons. I will show you picture of sea grasses and marsh grass. Okay. என்னென்ன எக்ஸாம்பிள் மெரைன் பிளான்ட்ஸ்க்குன்னு பார்த்துக்கோங்க. மெரைன் ஆல்கே, சீ கிராஸஸ், மார்ஷ் கிராஸ், phytoplanktons, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். சீ கிராஸஸ் பாருங்கள், திஸ் இஸ் சீ கிராஸ். பாருங்கள், சீக்குள்ளே கிராஸ் மொழிச்சு கிராஸ் மாதிரி நிறையா இருக்கா, இதுதான் சீ கிராஸ். ஓகே. மெரைன் ஆல்கே மீன்ஸ் பாசம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் மெரைன் ஆல்கே. சீ கிராஸஸ் பார்த்துட்டிங்க, மார்ஷ் கிராஷஸும் phytoplanktonsும் டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் மெரைன் பிளான்ட்ஸ். Do you know Nile is the longest river in the world. It is 6,650 kilometer long. நைல் ரிவர் தான் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். இதுதான் நைல் ரிவர், ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதான். அது எங்கே இருக்குன்னா ஃப்ளோஸ் இன் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இதுதான் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். இந்த ஆஃப்ரிக்காவில் நார்த் ஈஸ்ட், நார்த்னா இங்கே, ஈஸ்ட்னா இந்த சைட், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஃப்ளோ ஆகுது. ஆஃப்ரிக்காவோட 10 கண்ட்ரீஸை அது கவர் பண்ணுது. இந்த நைல் ரிவர் எவ்வளோ கண்ட்ரீஸை கவர் பண்ணுது, 10 கண்ட்ரீஸ் அரவுண்ட். அண்ட் இஸ் த மேஜர் ரிவர் ஆஃப் ஈஜிப்டுக்கு பிலாங் ஆகுது இந்த நைல் ரிவர். See, look here. பாருங்க, ஈஜிப்ட் இங்கே இருக்குது, இங்கே தான் போய் அது சீல ஜாயின் ஆகுது, ஈஜிப்ட். ஸோ இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஹியர் இன் த மிடில். ஓகே. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நைல் ரிவர் தான் லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட்லேயும் ரொம்ப லாங். அதோட எவ்வளோ கிலோமீட்டர் ஆமாம், அதோட டிஸ்டன்ஸ் 6,650 கிலோமீட்டர். அடுத்து நம்ம இந்தியாவில் இருக்கிற லாங்கஸ்ட் ரிவர் பேர் கங்கா, கேஞ்சஸ் ரிவர்னு சொல்லலாம். கேஞ்சஸ் ரிவர் அது எவ்வளோ கிலோமீட்டர் லாங் பாருங்கள், இங்கே உத்தரகாண்ட்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் வருது, பங்களாதேஷ்குள்ளேயும் போகும். ஓகே. ஸோ இது வந்து 2,525 கிலோமீட்டர் லாங் in the Nile river, in the Ganga river. Your homework, part 1 la define the term habitat. Habitat na enna? Second question, classify the plants based on their habitat. So in the 8th topic la ungaloda second question kuduthirupanga book back la, aduvum in the classification of plants same da.
ஸோ அதை பார்த்து நீங்கள் எழுதிடலாம். இந்த 8th டாப்பிக்கில் கொஸ்டின் 2 இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் இந்த செகண்ட் கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஐ வில் ஷோ யூ ஹவு டு ரைட். First one, define the term habitat. A dwelling place of an animal, plant or other organism to live and reproduce is called habitat. This will be your first question answer. Your second question answer and book இருக்கவங்க இந்த புக் பேக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை பார்த்து உங்களோட செகண்ட் கொஸ்டின், அதாவது கிளாசிஃபை பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் ஹேபிட்டட் இருக்குல்ல, அதுக்கும் இதை தான் ரைட் பண்ணும் இதே மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபிட்டட். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் இருக்குது? அக்வாட்டிக், டெரெஸ்ட்ரியல். அக்வாட்டிக்கில் ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன். ஃப்ரெஷ் வாட்டரில் ரிவர், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். டெரெஸ்ட்ரியலில் desert, grassland and forest. So that's all for this part 1. We'll watch the next video to continue with the next part. Thank you.